வணக்கம் நேர்களே, நான் கவிதா சத்யநாராயணன், குஷபாவ யோகால இருந்து. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஆசனா சுப்த பதகோனாசனம். பதகோனாசனா நம்ம பார்த்திருக்கோம். உட்காந்துக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டா உட்காந்துக்கிட்டு நீங்க உங்களோட தொடைகளை கரெக்டா கீழே இறக்கி ஸ்ட்ரெயிட்டா உட்காந்துக்கிட்டு நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. சோ இது பதகோனாசனா ஸ்டைல். முன்னாடி போய் பெண்ட் பண்றது. அதே நிறைய பேருக்கு என்ன ஆகுதுன்னா, உங்க ஆம்ஸ்ட்ரிங்ஸ் நிறைய விரிஞ்சிருக்காது, அதனாலே கீழே போகாம இருக்கும். ஹிப் ஜாயிண்ட் உங்களோட தொடைகள்ல இருக்கிற தசைகளுக்கு ஒர்க் ஆகும். பதகோனாசனா ஹிப் ஜாயிண்ட் தொடை பகுதிக்கு நல்ல ஒர்க் அவுட் கொடுக்கிற ஒரு ஆசனா. அண்ட் இன்னொன்னு என்னன்னா, உங்களோட பெண்களுக்கு மாதாந்திர பிரச்சனை இருக்கிற ப்ராப்ளமுக்கும் உங்களோட ஹார்மோனோட கவுண்ட்ஸ் கரெக்டா ஃபார்ம் ஆகாத விஷயத்துல இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அந்த மாதிரி பட்சத்துல பதகோனாசனா வெரி ஹெல்ப்ஃபுல். அதே ஸ்லீப்பிங்லயும் பதகோனாசனா பண்ணலாம். சோ லைங் டவுன் பொசிஷன், அதாவது சுப்தனா லைங், அதாவது படுத்துட்டு இருக்கிறது பதகோனாசனா பண்றது. சோ எதுக்கு யாருக்கு இதெல்லாம் ஹெல்ப் ஆகுது? ஆண்கள் பெண்களுக்கு நீங்க ஸ்கூட்டி ஓட்டுறீங்க, பைக் ஓட்டுறீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, நிறைய ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்கு, ரோட் சரி இல்லாம இருக்கு. அந்த பிரஷர் எங்க விழும்னா உங்களோட பட் லைனும் உங்க ஹிப்ல தான் விழும். அதனாலே அங்க இருக்கிற எல்லா பகுதியுமே கொஞ்சமே ரொம்ப டெலிகேட்டாகவே இருக்கும். சோ அந்த மாதிரி டெலிகேட்டானதுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்பர் எக்ஸசைஸ் இருந்துட்டே இருக்கணும். அதுல சுப்த பதகோனாசனா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ சுப்த பதகோனாசனா எப்படி பண்ணலாம்னு நம்ம பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நீங்க உங்களோட மேட் லென்த்துக்கு படுத்துக்கோங்க. படுத்துக்கிட்டு உங்க இடுப்பு கரெக்டா மேட்டுக்கு கீழே விழுதான்னு பாருங்க. நல்லா விழும்போது ஒவ்வொரு காலா ஸ்ப்ரெட் பண்ணி அதே ரெண்டு பாதத்தையும் ஜாயின் பண்ண வைங்க. ஜாயின் பண்ணிட்டு மெதுவா உள் பக்கமா இழுக்க பாருங்க. உள் பக்கமா இழுக்க பார்க்கும்போது இங்க பிரஷர் தெரிஞ்சா மெதுவா உங்களோட ரெண்டு முட்டிகளையும் க்ளோஸ் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்க கால்களை விரிய வைக்கலாம். இந்த மாதிரி விரிய வைக்கும் போது உங்களுக்கு வலி ஏற்படும். இல்லைன்னா ஸ்ட்ரெயின் ஜாஸ்தி ஆகுதுன்னா உங்க ஆம்ஸ்ட்ரிங்ல வலி ஏற்படும். அந்த டைம்ல மெதுவா உங்க கால்களை சேர்த்துக்கோங்க. முட்டி ஜாயின் பண்ணிட்டு மூச்சு உள்ள வெளியேனிட்டு வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. மெதுவா இழுங்க, மூச்சு உள்ள வெளியே பண்ணதுக்கு அப்புறமா மறுபடியும் சுப்த பதகோனாசனால நீங்க வந்துடலாம். லென்த் எப்பவுமே பார்த்துக்கோங்க. லென்த் கொஞ்சம் நியர்பை இருக்கணும். நியர்பை இருந்த போது என்ன ஆகும்னா, உங்களோட முதுகு தண்டு கரெக்டா பூமியில பதியும், அதாவது மேட்ல கரெக்டா பதியும். உங்களோட பட் லைன் பிரஸ் ஆகுற மாதிரி இருக்கும். பிரஸ் ஆகும்போது உங்க கைகளை உங்க தொடை மேல வச்சு புஷ் பண்றதுக்கு பாருங்க. எவ்வளவு புஷ் பண்ண முடியுமோ புஷ் பண்ணி பாருங்க. இப்போ உங்க கைகள், அதாவது உங்களோட லெஃப்ட் கையை எடுத்து உங்க மார்பு பகுதியிலயோ, ரைட் கையை எடுத்து உங்க வயிற்று பகுதியிலயோ வச்சு மூச்சு உள்ள வெளியே வாங்குறதுக்கு பிராக்டிஸ் பண்ணுங்க. மூச்சு உள்ள, மூச்சு வெளியே, மூச்சு உள்ள, மூச்சு வெளியே. அடி வயிறுல நிறையவே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபேட் இருந்தா, கொழுப்பு சத்து இருந்தா இது அதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதை டெஃபினெட்லி ஒரு 3 மினிட்ஸ்ல இருந்து 5 மினிட்ஸ் வரைக்கும் மூச்சு உள்ள வெளியே பிராக்டிஸ் பண்ணி இதே பொசிஷன்ல இருக்கலாம். வலிக்கும் போது மட்டும் மெதுவா உங்க கால்களை எழுப்பி முட்டியும் டச் ஆகுற மாதிரி ரெஸ்ட் பண்ணிக்கோங்க. ரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கேப்புக்கு அப்புறமா மறுபடியும் நீங்க திறந்து, சோ உங்களோட பட்டர்ஃப்ளை ஸ்டைலையும் இங்க நீங்க ட்ரை பண்ணலாம். அதாவது கால்கள் உள்ள, கால்கள் வெளியே, கால்கள் உள்ள, கால்கள் வெளியே, உள்ள, மூச்சு உள்ள, கால்கள் வெளியே, மூச்சும் வெளியே, மூச்சு உள்ள, கால்கள் உள்ள, மூச்சுகள் வெளியே, கால்களும் வெளியே. இந்த மாதிரி இருந்துட்டு நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். அண்ட் ஸ்லோவா நீங்க உங்க பாடியை ரிலாக்ஸ் பண்ணிட்டு மெதுவா மேல வந்துடுங்க. நீங்க இப்ப பார்த்தது சுப்த பதகோனாசனா. இது நார்மலி வயசானவங்களுக்கு உட்காந்துட்டு பதகோனாசனா பண்ணும் போது அவங்களுக்கு வலி ஏற்படுது. ஏன்னா நிறைய நேரம் அவங்களால உட்கார முடியாதனால. அதனால நீங்க உட்காந்துக்கிட்டு ஒரு 2-3 நிமிஷம் பதகோனாசனா ஸ்டைல் ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா சுப்த பதகோனா, அதான் படுத்துக்கிட்டு பதகோனாசனாவை நீங்க ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும் போது உங்க இடுப்பு வலிகள், இடுப்புல இருக்கிற தசைகள், உங்க பட் லைன், அதாவது கீழ் மேல் பகுதியில இருக்கிற பட் லைன்ல ஏற்படுற பிரஷருக்கு இது ஒரு நல்ல எனர்ஜியாவும் கொடுக்கும். சோ இன்னைக்கு நீங்க சுப்த பதகோனாசனா பாத்தீங்க. நாளைக்கு இன்னொரு ஆசனாவோட நான் உங்களை சந்திக்கிறேன்.